உதயநிதிக்கு ஒரு நீதி, உதை வாங்கிய செந்திலுக்கு ஒரு நீதி. இதுதான் சூப்பர் சமூக நீதி. ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யும் திமுக தனக்கு என்று வந்துவிட்டால் கப்சிப் என்று ஒளிந்து கொள்ளும். மற்றவர்களையெல்லாம் உசுப்பேத்தியே உடம்ப ரணகலம் ஆக்கிடுவாங்க. ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா எஸ்கேப் ஆயிடுவாங்க. தன்னுடைய வாரிசுக்கு ஒன்று என்றவுடன் முன்னாள் அமைச்சர் முதல் மூன்றாம் தர பேச்சாளர்கள் வரை கபகப என இறக்கியது திமுக. சனாதன தர்மத்தை வேறறுக்க வேண்டும் என்று பேசியதற்கு முட்டு கொடுக்காத உடன்பிறப்புகளே இல்லை என்று கூறலாம். இந்திய மக்களின் நம்பிக்கையை எதிர்த்து பேசிய அந்த பேச்சுக்கு சற்றும் கூட குறைவில்லாதது திமுக எம்பி செந்தில்குமாரின் பாராளுமன்ற பேச்சு. ஆனா உதயநிதி பேசியதற்கு வாயே திறக்காத ஸ்டாலின் செந்தில்குமார் பேசியதற்கு தடாலடியாக அவரை மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார். எதற்காக இந்த நிலை மாற்றம்? ஒருவேளை மக்கள் மனதை புண்படுத்தி விட்டது என்பதால் செந்தில்குமாரை மன்னிப்பு கேட்க சொல்லி இருந்ததாக வைத்துக் கொள்வோம். அப்படி பார்த்தா உதயநிதி பேசியதும் மக்கள் மனதை புண்படுத்தியது தானே? இல்ல வட இந்தியாவில் செருப்படி விழுகிறது என்ற காரணத்தால் புள்ளிராஜா கூட்டணியின் அழுத்தத்திற்கே அடிபணிந்து விட்டாரா ஸ்டாலின்? தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க முடியாமல் மற்ற கட்சிகளின் அழுத்தத்திற்கு அடிபணியும் வரை அடிமை ஸ்டாலின் என்று கூறினால் ஏற்றுக்கொள்வார்களா? தன்னுடைய வாரிசுக்கு ஒரு நீதி, ஆனால் பிரிவினை அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கும் திமுகவின் கொள்கையை பாராளுமன்றத்தில் பறைசாற்றிய அமைச்சருக்கு ஒரு நீதியா? 200 ரூபாய் கூலிக்கு மாரடிக்கும் உடன்பிறப்புகளே, அவர்களுக்கு ஒன்றென்றால் உங்களை கழட்டி விடவும் தயங்க மாட்டாங்க என்பதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் ஊருக்கு ஒரு நீதி, தனக்கொரு நீதி. இதுதான் சூப்பர் சமூக நீதி.